ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸோ அவர் பணவீக்கம் சேனல். ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 1 மந்த் டேட்டா வந்து நான் உங்களுக்கு விசிபிளாக காட்டலாம். என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோல எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ஹூக் கமெண்டா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன ஆயிருக்கு, நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு ஏன் மார்க்கெட்டு தொடர்ந்து 2 நாளா வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். என்னோட வீடியோஸ் பெருசா கிராஃபிக்ஸ் வச்சு நான் என்னோட ஃபேஸை காட்டி இதெல்லாம் நான் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படின்றது கிடையாது. நான் ஜஸ்ட் டாக்குமெண்டா உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க இதை கேட்டுக்கிட்டாலே உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால எங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அது வந்து நீங்க எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ப்ளஸ் வந்து என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டா எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்றத நம்புறேன். ஸோ இன்னைக்கு மெகா மார்க்கெட் ஷாக் அப்படின்றது தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இது எதுக்காக ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டெக்னிக்கலா வந்து என்னென்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட கிராஷ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ மே 12ஆம் தேதி இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5%, அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு 1.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் அப்படின்றது வந்து ட்விஸ்ட் மேல நம்மளுக்கு ட்விஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஒன்று வந்து யுஎஸ் ஈரான் டாக்ஸ் வந்து ஒழுங்கா போகல. இன்னொன்று வந்து யூஎஸ்டி அண்ட் ஐஎன்ஆர் அதோட டாலர் அப்படின்ற மதிப்பு வந்து 95.72 வரைக்கும் பீக்ல போயிருக்கு. பிரெண்ட் குருடாயில் அப்படின்றது $106 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுக்கு வீக்கனா பண்ணிட்டு இருக்கு நம்மளோட மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றதும் நான் உங்ககிட்ட சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு அரௌண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து 1000 பாயிண்ட்டும், அதே மாதிரி நிஃப்டி வந்து 23,000க்கும் கீழே வந்துருச்சு. பிளஸ் வந்து இன்னைக்கு 287 பாயிண்ட் வந்து லூஸ் பண்ணிருக்கு. ஸோ அரௌண்ட் இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா 24,000ல இருந்து அப்படியே கீழே விழுந்து இன்னைக்கு 3:30 மணி வரைக்கும் கீழே விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு சைட்ல கூட ஒரு அப் சைடு இல்ல நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பேட் சிக்னலா தான் நான் பார்த்தேன். ஸோ அது எனக்குமே வந்து ஒரு பேனிக் செல்லிங் பண்ணிடலாம் அப்படின்ற நிலைமையில தான் நானும் இருந்தேன். பட் ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சப்போர்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம தான் இருக்கு. ஸோ அதனால தான் நானும் வெயிட் பண்றேன். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் பிளஸ் இந்தியாவோட ருப்பி அப்படின்றத ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ த ருப்பி கிரைசியஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் லோல வந்து இன்னைக்கு விழுந்திருக்குங்க. அதாவது இன்ட்ரா டேலியே 44, அதாவது 0.44 தான். பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, யூஎஸ் டாலர்ல இருந்து ஒருத்தன் $60 வந்து இன்வெஸ்ட் பண்றான் நம்ம இந்தியா மேல அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அது வந்து $95, அதுவே அவங்களுக்கு லாபம் கொடுத்துருது. மார்க்கெட்ல கொடுக்கலனாலும் டாலர்ல அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய லாபமா இருக்கும். ஸோ அதனாலதான் மெயினா வந்து வித்துட்டு வெளியே போறாங்க எஃப்ஐஎஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ஆயில் இம்போர்ட் அப்படின்றத வந்து 0.5% இருந்து 1% வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட அந்த இம்போர்ட் பில் அப்படின்றது வந்து 4,200 கோடிக்கு மேல வந்து இது வந்து நம்மளோட செலவுல வந்து விழுது. ஸோ இதனால தான் நாட்டு மக்களுக்கு வந்து முந்தானேத்து வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க நிறைய கன்சியூம் எதுவுமே பண்ணாதீங்க, அதாவது கோல்டு பிளஸ் வந்து ஆயில், அதே மாதிரி நம்ம இந்த வெளிநாட்டு ட்ரிப்பு போறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க அந்த காசை சேவ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்தாரு. பட் ஆனா மார்க்கெட் என்ன எடுத்துக்கிச்சு அப்படின்னா, ஒருவேளை கிரைசிஸ் வரப்போகுதா, இந்தியா மார்க்கெட் வந்து சரியில்லையோ அப்படின்ற கணக்குல வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ 0.3% வந்து சிபிஐ இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸ்டி வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. பட் இருந்தாலுமே அதனால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல. இன்னைக்கோட ஹை அப்படின்றது $95.80 வந்து இன்னைக்கு உயர்ந்திருக்கு. கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவல்ல தான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு பதம் பார்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால தான் வந்து இன்னைக்கு வந்து கீழேயும் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எனர்ஜி அண்டர் ப்ரெஷர் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பிளாக், அதாவது பிளாக் கோல்டு அண்டு இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, கோல்டு ஹை ஆகுது, குருடாயில் ஹை ஆகிட்டு இருக்கு, இந்தியாவோட ருப்பி வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கு, ஸோ மார்க்கெட்டும் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. பட் ஆனால் வந்து குருடாயில் வந்து நல்லாவே மேலே ஜம்ப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து இன்ஃப்ளேஷனை நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா வந்து நீ பர்ஃபார்ம் பண்ண அப்படின்ற ஒரு ஸ்டாக் அப்படின்னா இந்த ஓஎன்ஜிசி அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னைக்கு நிஃப்டி 50 நிஃப்டி 100லேயே வந்து அது ஒன்று தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு செம அடி வாங்கியிருக்காங்க நம்மளோட மார்க்கெட் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் என்னதான் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு குளோபல் நியூஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ப்ரையாரிட்டி பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஸோ ஈரான் கொடுத்த பீஸ் ப்ரொபோசலை வந்து ட்ரம்ப் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய டென்ஷனை வந்து திரும்பவும் பில்ட் பண்ணிருக்கு அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். ஸோ அதே மாதிரி டிப்ளமேட்டிக் டாக்ஸ் அப்படின்றது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஆனால் ஆயில் சப்ளை செயின்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு சான்ஸும் இல்லை இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு. பட் ஆனால் டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் இப்போ மார்க்கெட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேர்ல்டு பொலிட்டிக்கலாக வந்து அன்சர்டினிட்டி அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து இன்வெஸ்டருக்கு இப்போ ஒரு பேனிக் மோட் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் கோல்டு மாதிரி சேஃப் ஹெவனில் வந்து அசட்டை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட இன்வெஸ்டர் அப்படின்றது தான் இன்னைக்கான ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு டாப் லூசர்ல HCL, அதே மாதிரி TCS, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாருமே அரௌண்ட் 3.5% மேலே கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இது வந்து அண்டர் ப்ரெஷர்ல ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ONGC நல்லா வந்து இன்னைக்கு 5% ஏறிந்தாங்க. ஹிந்துலேகா, NTPC, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அவங்க ஏதோ அந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓரளவுக்கு மேலே தூக்கியிருக்காங்க. ஆனால் பாரதி ஏர்டெலோட டெக்னிக்கல் சார்ட் எல்லாம் நான் பார்த்தேன், ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார்ப்பரேட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே கார்ப்பரேட் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க 3500க்கு. ஸோ வாரி எனர்ஜி Q4க்கு அப்புறம் ஸோ 3503 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்கிறதால ஸோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8804 ரூபா அப்படின்றத வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ எபிட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19, ஆனால் Q4ல வந்து 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து மார்ஜின் வந்து இவங்களுக்கு அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்டாக வந்து வாரி எனர்ஜி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 3130 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ரெவன்யூ க்ரோத் வந்து 112% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட் க்ரோத் வந்து 74.7 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து 10% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கார்பரேட் நியூஸ்ல வந்து வாரி எனர்ஜி நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ FIS டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ இந்த FIS வந்து டெய்லியும் கண்டினியூஸாக வித்துட்டே தான் இருக்காங்க. இவங்களை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. நேற்று 8000 கோடிக்குன்னா நேற்று வந்து 3896 கோடிக்கு வந்து வித்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மெயின் ரீசன் வந்து அண்டர் ப்ரெஷர்ல இருக்கிற நம்மளோட இந்தியன் ருப்பி தான் இவங்களுக்கான ஒரு வேல்யூபிள் மணியா இவங்க வந்து பார்த்து செல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளோட டிஐஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, அவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளோ மணி ரிசர்வ்ல இருக்கு அப்படின்றத வந்து இன்னும் நம்மளுக்கு கிளாரிஃபை இல்லை. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து கொடுக்குற பணத்தையும் LIC மூலயமா போகிற பணம், அதே மாதிரி நம்மளோட அந்த டிஐஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ற இடம் தான் நம்மளோட அந்த மார்க்கெட்டே ஓரளவுக்கு காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ குளோபல் கம்பெனிஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து குளோபலாக வந்து என்னென்ன மார்க்கெட்டில் வந்து ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவ் ஜோன்ஸ் அப்படின்றது வந்து ஏஐ வச்சு 0.19% வந்து ஏறி இருந்தான். நாஸ்டாக் வந்து 0.110% ஏறி இருந்தான். நிக்கி வந்து 2.5% ஏறிச்சு. நம்மளோட நிஃப்டி 50 மட்டும் 1.5% கீழே விழுந்துருந்துச்சு. ஷாங்காய் பார்த்தீங்கன்னா 0.45% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி GBO, அதாவது நம்மளோட கிரேட் பிரிட்டன் வந்து 0.32 அப்படின்றத வந்து இன்னைக்கு ஏறி இருந்தது. ஸோ இதுதான் வேர்ல்டு மார்க்கெட் நியூஸ். ஸோ டெக்னிக்கல் லெவல் பார்ப்போம். நிஃப்டி 50 இப்போ கரண்டா எந்த லெவலில் இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. கரண்ட் பிரைஸ் அப்படின்றது 23,528 ரூபால இருக்கு. ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றது, அதாவது 528 ரூபால இருந்து மேலே போச்சு அப்படின்னா 23,750 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் செக்ஷன் ஹை அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி கிரிட்டிக்கல் சப்போர்ட் அப்படின்றது வந்து 23,500ல இருக்கு. ஸோ சைக்காலஜிக்கலி ரவுண்ட் நம்பர் தான், பட் இருந்தாலும் மோஸ்ட் ஹோல்டிங்
அதாவது பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீ சப்போர்ட் செகண்ட் வந்து 23,400. ஸோ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்குள்ள வந்து அது வந்துடும் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் தொட விட மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது 23,350. ஸோ இதுக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா மேசிவான பிரேக் டவுன் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ பியர் கேஸ் டார்கெட் வந்து 23,000 கீழே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தொடக்கூடாது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு யூஎஸோட சிபிஐ டேட்டா ரிலைஸ் வந்து ஆக போகுது. மே 13 6:30 மணிக்கு வந்து இது கொடுக்க போறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 3.30 அப்படின்றது வந்து இருக்கு. பட் ஆனால் பிலோ எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தா நல்லா இருக்கும். அதனால ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். நம்மளோட டாலர் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரம்ப் எக்ஸிம்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் மீட் பண்ண போறாங்க மே 13 டிபிஇல வச்சு. ஸோ ட்ரேட் ரேஸ் அப்படின்றது வந்து குளோபல் ரிஸ்க்கை வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால யூஎம் இக்விட்டி அப்படின்றது வந்து இந்தியாவோட ரேலியா வந்து இருக்கும். நோ டீல் எஸ்கலேஷன் குளோபல் செல் ஆஃப் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த மீட்ல வந்து அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஈரான் டிப்ளமேட்டிக் அப்படின்றது வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்கு. அதுல வந்து ஒரு அன்சர்டினிட்டி வருது. ஸோ அது வந்து நம்மளுக்கான ஒரு மார்க்கெட்ல பயங்கரம் ஒரு அடியை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ருப்பியோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது சுத்தமா கிடையாது. ஸோ கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கு. யூஎஸ் டாலர் மேல போனது போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இதுவுமே ஸ்டாப் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து என்னோட அந்த 1 மந்தோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம சார்ட்டுக்கு நேராக போயிடலாம். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லாஸ்ட் 30 டேஸ், அதாவது 11th ஏப்ரல்ல இருந்து 11th மே வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அன்சர்டினிட்டி மார்க்கெட்டில் கூட நம்மளால ஒரு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட் நல்லா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், மார்க்கெட்டில் நம்மளுக்கான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா நல்லாவே வந்து அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் உஷாராக இருங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல சான்ஸ் வரட்டும், வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான உங்களுக்கான அப்டேட். இது வந்து என்னோட லாஸ்ட் மந்த்து ப்ராஃபிட். நான் வச்சிருக்கிற பணம் வந்து பெருசே பணம் கிடையாது, ஜஸ்ட் 3 lakhs தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த 3 lakhs வந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் 10 lakhs 20 lakhs வச்சிருக்கவங்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் மார்க்கெட்டில் அதை வந்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ வந்து நம்மளோட அந்த சார்ட் டெக்னிக்கல் அனலைஸை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் கேண்டில் வந்து நம்ம ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் முன்னாடியே. பட் ஆனால் இப்போ ரீச் பண்ணிடுச்சு. ரீச் பண்ணி அது ரீச் ஆன உடனே கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்றத வந்து நான் இப்போவே சொல்கிறேன். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வருது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே வேணா மேபி ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்ப்போம். ஸோ நம்மளோட அந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக உடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த சப்போர்ட்டை வந்து இது வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அரௌண்ட் வந்து 1000, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். இதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த கேப்பை தான் வந்து இது ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நிஃப்டி ஹெல்ப் பண்ணணும். ஸோ பார்ப்போம், இந்த கேப்பை ஃபில் பண்ணிருச்சு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டே சார்ட்டில். ஸோ இது அப்படியே அப்ளிகபிள் ஆகுதா, நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுமா அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2700 கன்சிடர் பண்ணோம். இப்போ 2700 தாண்டி 3000 4000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இதை வந்து நான் இன்னும் செல் பண்ணலை. பார்ப்போம், மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து நான் இதை செல் பண்ணுவேன். லார்சன் அண்ட் டியூப்ரோ ஸோ நல்ல ஒரு வேல்யூவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், 4100 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஒரு பையிங் ஜோன் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்திலிருந்து ஏற்றத்தை தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு ஏற்றம், அங்கேருந்து இறங்குச்சு, மறுபடியும் ஒரு ஏற்றம் ஏறி இருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஜென் டெக்னாலஜி நல்ல ஒரு ஸ்டாக் தான். ஸோ இதை வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபைட் இந்தியா அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்குது. பட் ஆனால் அதனால் ஏற முடியல. ஸோ அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துடுது.
ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இதோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ அப்போலோ மைக்ரோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டாக்கு. பட் ஆனால் மறுபடியும் அந்த ஒரு பையிங் ஜோனில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 7.5% அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது வந்து பெருசாக எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த குட்ஸ் அப்படின்றது வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படின்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 1.5% இழந்ததால் இந்த மைக்ரோ அப்போலோவும் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து நம்ம இந்த நாட்கோ ஃபார்மா வந்து இந்த இதுலேயுமே வந்து நல்ல ஒரு ஹை தான் சொல்லணும். ஸோ இப்போ ஒரு 1200 மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எனக்கு கொடுக்குற அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்க. அதே மாதிரி நான் டெய்லியும் போடுற மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து டெய்லியும் பாருங்கள். நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.